நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாமல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 விஷயத்தை கர்ணன் மாதிரி வந்து காப்பாற்ற போகும் மகாபிரபு. அதுவும் ஒரு 3 மாதங்கள்ல நடக்க போகின்ற நிகழ்வு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்திற்கு உண்டான பலனை, அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற வந்து தவறாம செலக்ட் பண்ணிச்சு. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த 2024 வருடத்தில் நடந்து முடிந்த 4 கிரக பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா வாழ்க்கையில் எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கல அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தமில்லை. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இரட்டை கிரகங்களுடைய சேர்க்கை. ஒரு பக்கம் சுக்கிரன் குரு, இன்னொரு பக்கம் செவ்வாய் கேது, இன்னொரு பக்கம் புதனுடைய உச்சம். ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த கிரகங்களோட பயிற்சியால் இது நிகழப்போகிறது. அதுவும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 7ஆம் இடான கடகத்துல ஆடி மாதத்துல சூரியன் புதன் இணைந்திருக்க போகிறார்கள். சோ இந்த ஒரு நிலைப்பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது இந்த ஜூலை மாதத்துல, அதுவும் குறிப்பிட்ட 26ஆம் தேதியில சுக்கிரன் குரு இந்த 2 கிரகமே உங்களுடைய மகர ராசிக்கு 6ஆம் வீடான மிதுனத்துல ஒன்றிணைகிறார்கள். இது வந்து கஜலட்சுமி யோகம் சொல்லுவாங்க. ஸோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்களுடைய திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சந்திர பகவான். இந்த சந்திரனுக்கு சுக்கிரனும் நட்பு கிரகம் தான், குரு நட்பு கிரகம் தான். அதனால பயப்பட தேவையில்லை. ஸோ அதனை பொறுத்தவரை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன விஷயங்கள் ஒரு முதல்ல நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்துல விரும்பிய நபரை கரம் பிடிக்க முடியும். காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை சரியாகும். அல்லது பிள்ளைகளே உங்களோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஏற்பட வாய்ப்புண்டு. எல்லாத்தையும் தாண்டி கையில வருமானம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, காசு இல்லை. அதற்கு உங்களுக்கு ஒரு தோழன் மாதிரி திடீர்னு எங்கேயோ இருந்து வந்து உங்களுக்கு ஒரு பெர்மனண்டான, ஒரு நிரந்தரமான நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. நிச்சயம் இந்த ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வேலை விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுல போதிய வருமானம். ஸோ அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நபர் திடீர்னு ஒரு மனமாற்றம், குணமாற்றத்தால் அதை உங்களுக்கு வாரி வழங்குவார். சம்பள உயர்வு கொடுக்காத கம்பெனி திடீர்னு சம்பள உயர்வு கொடுக்கும், ப்ரமோஷன் கொடுக்கும். ஸோ இதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா விழிப்புணர்வு அந்த இடத்துல தேவை. ஸோ உங்களுடைய கேர்லெஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம், எந்த விஷயம் தள்ளி போட்டுறாதீங்க. சரிங்களா? ஒரு பேச வேண்டிய நபர்களிடம் பேசாமல் தயங்கி நின்றாதீங்க. சரிங்களா? பழக்க வழக்கங்களை விரிவுபடுத்திக்கிறது நல்லது. ஸோ தயக்கம் என்பதும் நாளைக்கு ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம்ன்ற தள்ளி போடுவதும் கூடாது. அப்படி இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாசங்கள்ல சம்பள உயர்வு, ப்ரமோஷன், வேலை வாய்ப்பு விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? அதுவே வேலை பார்த்த இடத்துல வர வேண்டிய பணம், கிடைக்க வேண்டிய பணம் கண்டிப்பா கிடைக்கும், வசூலாகும். ஸோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு லோன் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அந்த லோன் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல கட்டிய வீடு அல்லது வீடு வாங்குறதுக்கு ஒரு லோன் கிடைக்கும். கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு லோன் கிடைக்கும். எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அரசாங்கம் பார்த்து சில காரியங்களில் உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கடனா இருக்கலாம். சரிங்களா? கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கடன் உதவி செய்வதற்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. அது தொழில் ரீதியான அல்லது சொத்துக்கள் ரீதியான ஒரு விஷயத்துக்கு. சரி, இது கண்டிப்பா நடக்கும். அடுத்தபடியா 7ஆம் வீட்டுல சூரியன் புதன் ஆடி மாசத்துல இணையறாங்க. அதனை பொறுத்தவரை திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதிபதியான சந்திரன், அந்த சந்திரனுடைய வீடு தான் கடகம். சரிங்களா? அதனை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, படிச்ச படிப்பினால் ஒரு வேலை வாய்ப்பு, படிப்புல இருந்த தடை நீக்கம், வெளிநாடு போய் படிக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். படிப்புக்காக பெரிய அளவு கடன் வாங்கி மாட்டிக்கிட்டீங்களா, அந்த படிப்பு பிரச்சனை சரியாக அந்த கடன் பிரச்சனை காலி ஆகுங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல அரசாங்கத்தின் வழியில் ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும். தந்தை வழி உறவுகளோடு சில நட்புகள் உங்களுக்கு ஏற்படும். அவங்க மூலமா சில நல்லது நடப்பதற்கு யோகங்கள் இங்கே உண்டு. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதே போல செவ்வாய் கேது 2 கிரகங்களும் சிம்ம ராசியில் இணைந்திருக்கிறார்கள் இந்த ஆகஸ்ட் மாசம் முடியும் வரை.
ஸோ அப்போ என்ன நடக்கும் மகராசிக்காரங்க, அது 8ஆம் வீட்டில் நிகழுது. அப்போ இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பா இரத்த தானம் செய்கிறது, சகோதர சகோதரிகளுக்கு சில காரியங்களை விட்டு கொடுப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா பெரிய பெரிய வம்புகளுக்கு பிரச்சனை நீங்க தப்பிக்க போவீங்க. கண்டிப்பா கூட பிறந்தவர்கள் மாதிரி சில உறவுகள் உங்களுக்கு கிடைத்து போலீஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்து உங்களை காப்பாற்றுவார்கள், நிலப்பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார்கள். அதற்கு வாய்ப்பு உண்டு. சேவையின் அடிப்படையில் அல்லது ஆன்மீகம் அல்லது மருத்துவம், இந்த மாதிரி சேவையின் அடிப்படையில் நீங்க ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு ஆளுகளோட தொடர்பு இருக்கீங்கன்னா அவங்க மூலமா ஒரு கௌரவம், ஒரு பதவி அல்லது ஒரு வேலை, ஒரு தொழில் அல்லது பண ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீராத வம்பு வழக்கு பிரச்சனைகளை தீர்த்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு தோழன், நல்ல ஒரு நண்பன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இந்த ஆகஸ்ட் மாசத்துல உறுதியா நடக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கள் அதுல கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கணவர் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனை, இதை தீர்ப்பதற்கு ஒருவர் கண்டிப்பான முறையில் வந்து சேருவார்கள். அல்லது இருக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பா அதை தலையிட்டு அதை சரி பண்ணுவாங்க. அது கூட பிறந்தவங்களாலே சரி பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கூட பிறந்தவங்களே அதை தலையிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். அதுக்கு அடுத்தபடியா புதன் உச்சமடைய போறாரு செப்டம்பர் மாசத்துல, கன்னிராசியில் நுழைய போறாரு. அதற்கு முன்னதாக செவ்வாய் அங்க போயிருவார். சோ அப்படி பார்க்கும்போது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு புதனுடைய உச்ச பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நிச்சயம் கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுக்கு தாய் தந்தையர் மாதிரி இருந்து சில பேர் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க சார்பில் இருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுடைய தலையை காப்பாற்றுவார்கள், உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றுவார்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு கிடைக்க போவது உறவுகள் ரீதியாக நிச்சயமா உண்டு. அதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில இருக்குது. அதே போல சில காரியங்கள் வெற்றி வாகு சூடுகிறீர்கள், கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வேலைக்கு, ஒரு படிப்பு விஷயத்துல உள்ள அரசாங்க தேர்வுக்கு எழுதுறீங்கன்னா அதுல ஜெயிச்சு காட்டுவீங்க. ஸோ அதுக்கு உங்களை படிக்கிறதுக்கு, உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு நபர் கண்டிப்பா உங்களுக்கு அமைஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலை சொல்லி தர்றதுக்கு, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நபர் கண்டிப்பா கிடைக்க போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதனால உங்களுடைய பெயர் புகழ், உங்களுடைய கௌரவம் ஒரு ஸ்டெப் கூடுதுன்னு சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுடைய கண்ணோட்டம் உங்கள் முன்னாடி மாறும். ஸோ உங்களை பார்க்கும் விதம், உங்களோட பழகும் விதம் மாறும் அந்த நட்பின் மூலமாக. ஸோ இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு உருவாகுது. ஸோ எங்கோ இருந்த நீங்கள் இனிமேல் எங்கோ இருக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு புதிய நபர்கள் அல்லது பழைய நபர்களுடைய குணாதிசயங்கள் மாறுவதால் இந்த நன்மையான ஒரு காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2ல ராகு இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்வாருன்னா பணப்புழக்கங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துவார், நேரடியாக மறைமுகமான வழிகள்ல. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த பண வரவுகளை கண்டிப்பா மகராசி திருவோண நட்சத்திரக்காரங்க ஆடம்பரத்திற்காக தேவையில்லாத செலவுகளை செய்வது குறைச்சிக்கிறது நல்லது. கடன் கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு மிஞ்சி கடனை வாங்கி கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல எழுத்துப்பூர்வமான விஷயங்களை நம்புறது நல்லது. வாய் வார்த்தைகள் நம்பாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சாட்சிகள் வைத்துக்கொண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 சனிவான் இருக்கிறதுனால நிச்சயமான முறையில் கூட பிறந்தவங்களால சில கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு சுமக்கப்படும். அவங்களோட வேலையில எடுத்து போட்டு பார்க்கணும் சொல்ல உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி பயப்படாம இருக்கலாம். வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த 7 சூரியன் மற்றும் புதன் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள்ல உடல் சூடு சார்ந்த வெப்பங்கள் வரலாம். உடல்ல தேவையில்லாத வெட்டுக்காயம், தீப்புண் தழும்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? தேவையில்லாத காவல்துறை நட்பு உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? அதுல கொஞ்சம் கவனத்தோட இருந்துங்க. மற்றபடி பயப்படாம இருக்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சூரிய வழிபாடு மற்றும் செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முருகனை வணங்கிக்குங்க, நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வணங்கிக்குங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மற்றபடி பயப்படாம இருக்கலாம். ஸோ நல்லதுகளே, நாம் இன்றைய மகர ராசி திருவோண நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு மேலும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.